அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதன் எதிரொலியாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் டீன் தேரணி ராஜன் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் முதல்ல அந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலுடைய அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு உடனே தலைமைச் செயலாளர் எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் என்னென்னா எப்படி மக்களுக்கு புரியும் மாதிரி செஞ்சு ஃபேஸ்டு மேனரில் ஒரேடியாக ஒரு நாளில் நீங்கள் திடீர்னு அவங்கள நிறுத்துனீங்கன்னா அவங்க கோவப்படுவாங்க. ஃபேஸ்டு மேனரில் அவங்களுக்கு புரிய வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. அதேபடி நாங்கள் என்ன பண்ணோம்னா இது மாதிரி உங்களுடைய டைமிங்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். 2 hours தான் நீங்கள் காலையில் வரலாம், மதியானம் இவ்வளோ இந்த நேரத்தில் வரலாம்னு சொல்லி எல்லாத்துலையும் போர்டு வச்சோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த டேக்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். டேக்ஸ் சிஸ்டம் மெயினாக ஒரு பேஷண்ட்டுக்கு 2 பேர், ஒருத்தர்ன்றது பாலா 2 பேர் அலோவ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு கால் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா நீங்கள் அந்த டேக் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறோம் மாற்றிக்கலாம். அதில் நாங்கள் வேர் நாட் வெரி பர்டிகுலர் அபவுட் தட் இது இந்த பர்சன் தான் வரலாம் சொல்லலை. பட் பர்சன் யார் இருந்தாலும் தே ஷுட் ஹேவ் அ டேக் இல்லாமல் வரக்கூடாதுங்கிறதுல நம்ம சொல்லிட்டோம். அதில் 3 கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மெயினாக இப்போ ஐசியூக்கு ஒரு கலர் எல்லோ, அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதுக்கு க்ரீனு, அப்புறம் ஜென்ரல் வார்டுக்கு ப்ளூ அப்படிங்கிற வேறுபடுத்துறதுக்காக அந்த 3 விதமான டேக்ஸ் தான் நீங்கள் டவர் பிளாக் 2ல் போனீங்கன்னா அட்மிஷன் ஆன உடனே அவங்களுக்கு உடனடியாக அந்த அட்டெண்டர் டேக் அவங்க யார் கூட இருக்க போகிறாங்கன்ற கேட்டு அவங்களுக்கு கொடுக்குறது சிஸ்டத்தை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 30% கூட்டத்தை எங்களால் குறைக்க முடிஞ்சிருக்கு. நாங்கள் ஒரு ஆடிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் ஒரு ஸ்டடியும் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம். இது எந்த விதத்தில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அரசாங்கத்தை நமக்கு டாக்டர்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது நம்ம அதை ஒரு ஸ்டடியும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. இது எல்லாமே இன்னைக்கு ஒரு மெட்டல் டிடெக்டரை உள்ளார என்ட்ரி இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் 1 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம். அது இந்த டெக்னிக்கல் ரீசன்ஸுக்காக அது காட் டிலேட். இன்னைக்கு 11 மணி போல் இந்த இடத்துலையும் டவர் பிளாக் 2லும் வைக்கிறதாக உறுதி சொல்லியிருக்காங்க. அது வச்சுட்டாங்கன்னா மோஸ்ட்லி யார் உள்ளே போனாலும் அப்போ அவங்களுக்கு ஏதாவது சவுண்ட் ஏதாவது வந்ததுன்னா உடனடியாக செக்யூரிட்டி வச்சு அவங்கள செக் பண்ணுறதுக்கான சிஸ்டம் வச்சிருக்கோம். ப்ளஸ் அதில் ஒரு சிசிடிவி இருக்கும். அந்த சிசிடிவி வில் பி கனெக்டட் டு மை ரூம். ஸோ ஃபுட்டேஜ் கேன் பி கண்டினியூஸ்லி கேன் பி வியூடு. யாரோ ஒருத்தர் மானிட்டரிங்கில் இருக்கும். இந்த 2 இடம் தான் மிக அதிகமான அளவில் மக்கள் கூடுறதுனால இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவோம். ப்ளஸ் நான் போலீஸ் கமிஷனர்கிட்ட பேசிட்டு எங்களுக்கு ரவுண்ட் த கிளாக் 24 hours அங்கே நம்ம கேஷுவாலிட்டி ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அந்த இடத்துல போலீஸ் பர்சனல் எங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கணுங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டாக சார்ட்ட சொல்லியிருக்கேன். சார் உடனே அது போடுறேன்னு சொல்லிட்டாங்க. நேற்று அவங்க முன்னாடியிலேருந்தே இருக்காங்க. பட் கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவான போலீஸ் பீப்புளாக இருக்கணும், வயதானவர்களோ வயது மூத்தவர்களோ இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் தான் எங்களோட ரிக்வஸ்ட்டாக இருந்தது. அதை அவங்க கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இது எல்லாமே நம்ம ஒரு ஜாயிண்ட் ஆடிட்டுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கேமராஸ் கொஞ்சம் சிசிடிவி கேமராவில் கொஞ்சம் சில வேலை செய்யாமல் இருந்தது. அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கு மெடிக்கல் சூப்பரண்ட் தான் இன்சார்ஜ் போட்டு அவர் கிட்டத்தட்ட 110 கேமராவை ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 360 கேமரா இருக்குது. ஸோ ஒரு தேர்ட் மிரருங்கிறது அவசியம் என்பதையும் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது எல்லா விதத்துக்கும் மேலாக ஒரு கோஆர்டினேஷன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அந்த குரூப்பில் விஜிலன்ஸ் கமிட்டி, ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணிருக்கோம். அதில் எம்எஸ், நான், ஆர்எம்ஓ 2 ஆர்எம்ஓஸ் இருப்பாங்க. ப்ளஸ் வைஸ் பிரின்சிபல் இவங்கெல்லாம் அந்த கமிட்டி. ப்ளஸ் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் உடனே அந்த குரூப்பில் போட்டால் எங்களுக்கு எல்லாம் அலர்ட் ஆகிடுன்றதை நாங்கள் சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கிறோம். மந்த்லி ஒன்ஸ் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். அந்த மீட்டிங்கில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை டாக்டர் ஏதாவது ஃபேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் அது விசாரிக்கிறது. ப்ளஸ் சஜஷன்ஸ் பாக்ஸ் வேரியஸ் பிளேசஸில் வச்சிருக்கிறோம். அதில் மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அது எங்களோட நாங்கள் வச்சு எடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக வச்சுருக்கேன். யாருமே போடுறது கிடையாது. அதை போட்டு அது மக்களும் ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் நம்ம ப்ரொடெக்ட் ஆகும். எங்களுக்கு என்னென்ன நல்ல சேவையை மருத்துவர்கள் கொடுக்கறத நல்ல முறையில் மக்களுக்கு போய் சேரணும். அதே சமயத்தில் மருத்துவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்தவித அச்சமும் இன்றி வேலை செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் ரொம்ப குறிக்கோளாக இருக்கோம். எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அது மாதிரி இல்லை. அவங்களுடைய எதுக்காக சாலிடாரிட்டிக்கு எதனா இருந்தாலும் கூட நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதன் எதிரொலியாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை பார்க்க வருபவர்கள் முன் அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே மருத்துவமனை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்குகிறார். ராஜேஷ், வணக்கம். நோயாளிகளை பார்ப்ப வருபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் மருத்துவமனை தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. இங்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதன் எதிரொலி காரணமாக
ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சுகாதாரத்துறையை பொறுத்தவரைக்குமே அவர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை கொடுத்திருந்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதனை நடைமுறைப்படுத்தும் விதமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த டாக்ஸ் சிஸ்டம் எனப்படக்கூடிய இது முன்பே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் இடைவெளி விட்டு அது நடைமுறைப்படுத்தப்படாமல் விட்டுவிட்டதன் காரணமாக தற்பொழுது அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்குமே உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவருடன் ஒருவர் மட்டுமே, அந்த அட்டெண்டர் எனப்படக்கூடிய ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர் உள்ளே வர வேண்டும் என்றால், அதாவது அந்த வார்டுக்கோ அல்லது அந்த மருத்துவமனையின் வளாகத்திற்கு உள்ளாக வர வேண்டும் என்றால் அவர் கண்டிப்பாக அந்த டேகை தன்னுடைய கையில் கட்டியிருக்க வேண்டும். அது சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த டேகை பொறுத்த வரைக்குமே அதில் அவர்களுடைய எந்த வார்டு, அந்த நோயாளியுடைய பெயர் உள்ளிட்டவைகள் இடம்பெறும். அட்டெண்டர் ஒருவர் மட்டுமே அந்த இதை பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த அட்டெண்டர் வருபவர்கள் அவர்கள் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய ஆபீசர் அலுவலகத்தில் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது நடைமுறையாக இருக்கிறது. அதே போல சென்சார் கருவிகள் பொருத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பிளாக்குமே, இங்க இருக்கக்கூடிய 3 பிளாக் இருக்கிறது. இந்த 3 பிளாக்லுமே சென்சார் கருவிகள் பொருத்தப்பட இருக்கிறது. ஏனென்றால் அந்த சென்சார் கருவிகளை பொறுத்த வரைக்குமே அந்த கத்தி உள்ளிட்டவைகள் கொண்டு வருவதாக அது பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்பு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதற்கான அந்த சிஸ்டமாக அது பார்க்கப்பட இருக்கிறது. அதே போல பல்வேறு கட்டுப்பாடுகள் மருத்துவர்களை பொறுத்த வரைக்குமே மருத்துவமனையில் போதிய காவலர்கள், போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. அதன்படி இங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிளாக்குக்குமே 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரபாவதி. ராஜேஷ், நேற்று நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவர் சங்கம் சார்பாக நேற்று போராட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டுவிட்டது. இன்று அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மேலும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறியிருந்தீர்கள். அது எந்த நிலையில் இருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். பிரபாவதி, சரியாக 10 மணிக்கு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த தளம் என்பது பொது சிகிச்சை மையமாக இருக்கிறது. அதாவது ஓபி எனப்படக்கூடிய அந்த பொது சிகிச்சை பிரிவாக இருக்கிறது. இங்கு மக்கள் தங்களுடைய அந்த முன் அனுமதி பெற்று அவர்கள் அந்த சிகிச்சைக்காக செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த பொறுத்த வரைக்குமே மருத்துவர்கள், போதுமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்குமே போதுமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் மருத்துவர்கள் இல்லாத பட்சத்தில் பிஜி டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய முதுநிலை மருத்துவ படிப்பை படிக்கின்ற அந்த மருத்துவர்கள் மாணவர்களை பயன்படுத்துவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விடுமுறையில் சென்ற மாணவர்கள் கூட வருமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் தற்பொழுது இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் நேரடியாக காண்பிக்கிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்குமே பொதுமக்களுக்கு எந்தவிதமான சிகிச்சையும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய துறையினுடைய தலைவர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் ஒரு புறம் அவங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தாலும் இங்கு இருக்கக்கூடிய பிஜி முதுநிலை படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் கட்டாயமாக அவர்கள் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். எந்தவிதமான மருத்துவ கோளாறும் ஏற்படாதவாறு, சிகிச்சை தடைபடாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக துறையின் தலைவர் தேரணிராஜன் தெரிவித்திருக்கிறார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.